Hi friends, welcome to our channel Sai Vijay Sri's Kitchen. Friends, இந்த வீடியோவில் கிருஷ்ண ஜெயந்திக்கு அடுத்தபடியாக நான் பண்ண தேன் குழலும் முள்ளு முறுக்கும் எப்படி பண்ணங்கிறத பார்க்கலாம். சீடேக் சொன்ன மாதிரியே தான் வெண்ணெயை முதல்ல தண்ணியில் எடுத்து போட்டுடணும். அப்போ தான் அது நம்ம பண்ணும்போது இலகி நமக்கு அளவு கரெக்டாக வரும். அது மாதிரி பெருங்காய கட்டியை தண்ணியில் ஊற வச்சிடணும். இப்போ அடுத்து உளுந்த நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இது செவக்க வறுக்க வேண்டாம். உளுந்தில் இருக்க ஈரப்பதம் போனால் போதும். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு மிக்ஸி ஜார் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக பொடிச்சிட்டு 2-3 தடவை நைஸ் கண்ணு இருக்க ஜல்லடையில் சளிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதை ரெடி பண்ணிக்கலாம். அடுத்தது அரிசி மாவு வறுத்துக்கணும். இது கோல மாவு பதெல்லாம் வேண்டாம். அரிசி மாவு சூடு ஏறினா போதும். ஏன்னா பட்சணம்னா உடனே தீந்துடாது. ஒரு 4-5 நாள் வச்சு சாப்பிடும். அப்போ நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இப்போ வறுத்த அரிசி மாவு 1 டம்ளர் கோபுரமாக எடுத்துட்டுருக்கேன். இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் கிட்ட வறுத்து அரைச்ச உளுத்த மாவு எடுத்துக்கிறேன். டம்ளரில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் அளவு சரியாக இருக்கும். கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இந்த மாவுக்கு தேவையான உப்பு, வெண்ணெய் நல்லா ஒரு பெரிய ஸ்பூன் டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரொம்பவும் ஜாஸ்தி சேர்த்துடக்கூடாது. அப்புறம் எண்ணெயில் வெண்ணெய் நிறையா இருந்ததுன்னா எண்ணெய் பொங்கி வரும். ஊற வச்ச பெருங்காய தண்ணி 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து வெண்ணெயும் உப்பும் மாவில் எல்லா பக்கமும் வரா மாதிரி நல்லா பெசரிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ரொம்ப இலக்கமாகவும் இல்லாமல் ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் மீடியமாக பிசைஞ்சிக்கலாம். இப்போ ஷீட்டில் எண்ணெய் தடவியிருக்கேன். அதேமாதிரி நாழியிலையும் எண்ணெய் தடவியிருக்கேன். நான் 5 கன்று உள்ள நாழி எடுத்திருக்கேன். நாழியில் மாவை சேர்த்து நமக்கு வந்த மாதிரி ஷேப்பில் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். சின்னதாக பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அந்த எட்ஜெல்லாம் அழகாக ஒட்டி விட்டுட்டிங்கன்னா ஈரம் இருக்கும்போதே ஒட்டின்றும். இப்போ இதை அப்படியே எண்ணெய் காய வச்சுருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது. ஒன்றா போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி விட்டு இந்த அளவுக்கு வரும்போது ஓசையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து நல்லா எண்ணெய் வடித்து எடுத்துடலாம். கோல்டன் ப்ரௌன் ஆற ஸ்டேஜுக்கு எடுத்தால் அந்த சூடு இருக்கும்போதே இன்னும் கொஞ்சம் அது கலர் சேஞ்ச் ஆகி பார்க்குறதுக்கு நல்ல கலரோடு வரும், கோல்டன் ப்ரௌன் கலரில். அவ்வளோதான். இதே மாதிரி மாவு எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்துக்க வேண்டியது தான். அடுத்தது இப்போது முள்ளு முறுக்கு செய்யலாம். அதுக்கு நான் 1 டம்ளர் பைத்தம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். இதை நல்லா செவக்க வறுக்கணும். எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் ட்ரை ரோஸ்ட்டாக நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதுலேயே அதே டம்ளரில் 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். இதுவும் ட்ரை ரோஸ்ட்டு தான், செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். வறுக்கிறதுக்கு இந்த மாதிரி உடன் ஸ்பேட்டில் எடுத்துட்டோன்னா சத்தம் இல்லாமல் அமைதியாக இருக்கும் வேலை செய்யறதுக்கு. இப்போ இது 2த்தையும் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடித்து சலித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி வறுத்த அரிசி மாவு 1 டம்ளர் எடுத்துட்டுருக்கேன். இதுக்கு நம்ம பைத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் வறுத்து அரைச்ச பவுட்ரு ஒரு 1/2 டம்ளர். 1 டம்ளர் அரிசி மாவுக்கு 1/2 டம்ளர் இந்த மாவு சரியாக இருக்கும். பைத்தம்பருப்பு 2 பங்குனா கடலைப்பருப்பு 1 பங்கு. இந்த மாவையும் சேர்த்துட்டு தேன் குழலுக்கு சொன்ன மாதிரியே தான் இதுக்கு 2 ஸ்பூன் பெருங்காயம் ஊற வச்ச தண்ணியை சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பு, காரத்துக்கு பட்டை மிளகா பொடி 1 ஸ்பூன், குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் நல்லா சேர்த்துட்டு மாவும் வெண்ணெயும் மாவில் எல்லா பக்கமும் வரா மாதிரி பிசறிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தேன் குழல் மாவுக்கு பிசைஞ்சா மாதிரி இதையும் பிசைஞ்சிக்கலாம். இது மொத்தமாக கலந்து வச்சிடக்கூடாது. ஒரு டம்ளர் மாவாக கலந்து பிசைஞ்சி தான் செய்யணும். அப்போ தான் செவந்து போகாமல் இருக்கும். இல்லைன்னா டக்குன்னு செவந்துடும். அதே மாதிரி 5 கன்று உள்ள நாழி எடுத்திருக்கேன். 5 கன்று உள்ள அச்சு எடுத்திருக்கேன். இதே மாதிரி ரவுண்டாக பிழிஞ்சு எடுத்துக்கலாம்.
இது பார்த்திங்கன்னா நல்ல முள்ளாக இருக்கும். இதை நாங்கள் முறுக்கும்போது சில பேர் இதை முத்துச்சாரம்பாங்க. நல்லா கொஞ்சம் காரமாக சாப்பிட்றதுக்கு இது நல்லாயிருக்கும். அதே மாதிரி எண்ணெயை நல்லா மிதமான சூட்டில் வச்சுருக்கேன். இதில் சேர்த்து 2 நிமிஷம் ஆனோடனே திருப்பி போட்டு இதுவும் அதே மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர ஸ்டேஜில் எண்ணெயிலேருந்து நல்லா வடித்து எடுத்துட்டோன்னா முறுக்கும் ரெடி ஆகிடும். இதே மாதிரி அப்பப்போ ஒரு டம்ளர் மாவு போட்டு தான் பிசைஞ்சு தான் தேன்குழல் ஆகட்டும் முறுக்காகட்டும் செய்யணும். அப்போ தான் செவந்து போகாமல் கரெக்டாக இருக்கும். மொத்தமாக பிசைஞ்சு வச்சுட்டு ஒன்று ஒன்றா போட்டோன்னா மாவு சீக்கிரத்தில் காஞ்சி போயிடும். அப்போ நம்ம போட்ட உடனே செவந்து போயிடும். கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும். அப்போ தான் பதார்த்தம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், எல்லாத்தையும் பொரித்து எடுத்துட வேண்டியது தான். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்களும் இந்த மாதிரி தேன்குழலும் முறுக்கும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.